எல்லை எப்படி ஆயிஷா மஸ்ஜித் தன்னையும் ஒரு எல்லையோ அதே மாதிரி ஹரமுடைய எல்லை என்னது ஜெயரானா. இந்த ஜெயரானா தாயிஃபுக்கு போற வழியில இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, வந்து அங்கிருந்து ஜெயரானால வந்து தங்கினாங்க. கிட்டத்தட்ட 5-6 நாள் தங்கி இருந்தாங்க. அந்த கனிமத்து பொருள் எங்க தான் இருக்குது, ஜெயரானால தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கடா, கனிமத்து பொருளெல்லாம் பங்கு வைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து பொருளெல்லாம் பங்கு வைக்கல. ஏன் பங்கு வைக்கல அப்படின்னு சொன்னா, ஒரு கால் இந்த பயந்து ஓடின கபீலாக்காரங்க சரி திருந்தி மனம் திருந்தி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு திரும்பி வந்தாங்கண்டா அவங்களுடைய சொத்துக்கெல்லாம் என்ன பண்ணலாமோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடலாம். அதனால அவங்க சொத்து நமக்கு தேவையில்லை. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4-5 நாள் ஒரு வெயிட் பண்ணி பார்த்தாங்க, யாராவது வருவாங்களா, திரும்பி வருவாங்களா, வந்தா அவங்க பொருளை அவங்க ஒப்படைச்சிடலாம்னு சொல்லி. ஆனா யாருமே வரல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அந்த கனிமத்து பொருட்கள் அத்தனையும் சஹாபாக்களுக்கு மத்தியில் பங்கு வச்சு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் மத்தியில் பங்கு வச்சு கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்கடா சகோதரர்களே, இருக்கிற கனிமத்தை எவ்வளவு, ஒட்டகத்தை எடுத்தா 24,000 ஒட்டகம், ஆடுகள் எடுத்தா 40,000 ஆடுகள், வெள்ளியை எடுத்தா 4,000 ஊக்கியா வெள்ளி, அடிமைகள் எடுத்தா 6,000 அடிமைகள். அதனால ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்க, யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அத்தனை பேருக்கு வாரி வாரி வழங்கினாங்க. எதை, அந்த ஒட்டகங்களையும் ஆடுகளையும். எந்த அளவுக்குனா அபூ சுஃபியான் வந்தாரு, அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்க, புடி அபூ சுஃபியான் 100 ஒட்டகம் அப்படின்னாங்க. உடனே அபூ சுஃபியான் யார சொல்ல, என் மகன் முஆவியாக்கே அப்படின்றாரு, இந்த நான் அடுத்த புடி 100. அவர் அதோட விடல, என் சின்ன பையன் யசீதுக்கே இந்த புடி 100. இப்படி என்ன பண்ணாங்க, வாரி வாரி வழங்கினாங்க. யார் யாரெல்லாம் வந்தாங்களோ, குறிப்பாக மக்கால இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கல்ல குறைஷி தலைவர்கள், சஃப்வான் இப்னு உமையா, இக்ரிமா பின் அபி ஜஹல், அதே மாதிரி அபூ சுஃபியான், சுஹைல் இப்னு வஹப், ஃபுதைலா இப்னு வர்கா, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் மக்கத்து தலைவர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களோ அந்த தலைவர்களுக்கு ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்க, இந்த கனிமத்து பொருள்லாம் வாரி 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 கொடுத்தாங்க. அதே மாதிரி குறைஷிகளுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில ஒண்ணுமே இல்லை, இருந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குறைஷிகள் கேட்டாங்க, யார சொல்லா இன்னும் எங்களுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது நான் என் கையில இருந்து அத்தனையும் கொடுத்துனேன், எனக்கு அல்லாஹ் அனுமதிச்சு 5ல் 1 பங்கு, எனக்கு அல்லாஹ் அனுமதிச்சது 5ல் 1 பங்கு, அந்த 5ல் 1 பங்கு கனிமத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், அதையும் உங்களுக்கு தர்மம் பண்ணிட்டேன். இப்ப என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹி என்ன பண்றாங்க, கை விரிச்சிடுறாங்க. கை விரிச்ச உடனே இந்த நிலையில சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அன்சாரி சஹாபிகளுடைய தலைவர், மதீனத்து அன்சாரி சஹாபிகளுடைய தலைவர் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து யார சொல்லா உங்க கூட நான் தனியா பேசணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன விஷயமா சொல்லுப்பா. யார சொல்லா, எங்க அன்சாரிகள்லாம் கடுமையான வருத்தத்தில் இருக்காங்க உங்க மேல. அன்சாரிக்கு என் மேல வருத்தமா, என்ன வருத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இந்த பாருங்க, இதுவரைக்கும் நம்ம எந்த பொருளையும் இவ்வளவு கனிமத்து பொருள் கிடைக்கல. 24,000 ஒட்டகம், 40,000 ஆடு, 6,000 அடிமைகள், இவ்வளவு கனிமத்து பொருள் எந்த பொருளையும் கிடைக்கல. ஆனா இந்த ஹுனைன் யுத்தத்துல தான், இந்த போர்ல தான் நமக்கு இவ்வளவு பெரிய கனிமத்து பொருள் கிடைச்சிருது. ஆனா கிடைச்ச பொருளை நீங்க எல்லாம் உங்க பழைய சொந்தக்காரங்களுக்கே பங்கிட்டு கொடுத்துட்டீங்க, உங்களுடைய பழைய உறவினர்களுக்கே பங்கிட்டு கொடுத்துட்டீங்க. அந்த சொத்துக்களை வந்து நீங்க கொடுத்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வைங்க வைங்க வச்சுட்டு போங்க. உங்களுடைய பழைய சொந்தங்களுக்கே நீங்க பங்கு வச்சு கொடுத்துறீங்க. யார சொல்லலாம், நீங்க வந்து எங்களெல்லாம் கைவிட்டுட்டீங்க, அன்சாரிகளை வந்து நீங்க வந்து எங்களை முறையா மதிக்கல, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனிமத்துக்களை கொடுக்கல. யார சொல்ல, இப்படி நீங்க வந்து பண்றது எங்களுக்கு கொஞ்சம் கூட சரியா இல்லை, எங்களுக்கு ரொம்ப மன வருத்தம், எங்க அன்சாரிகள் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணாங்க, அதில் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சாதே உங்களுடைய அன்சாரிகள் வருத்தத்தில் இருக்காங்கன்னு சொல்றீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க. சாது சொன்னாங்க, யார சொல்ல நானும் அன்சாரிகள் ஒருத்தன் தானே, எனக்கு அந்த எண்ணம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா சஹாபாக்கள் உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி பழகி இருந்தாங்கடா, எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரம் முகத்தில் பேசுவாங்க. நீ நிறைய பேருக்கு ஏன் இப்போ அதாவது பின்னாடி அப்படியே இழிச்சு இழிச்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வச்சு பின்னாடி முதுல குத்துறான் பாருங்க, அவனை நல்லவன் சொல்லுவாங்க. அவர் நல்ல மனுஷங்க, பார்த்தா எப்படி பேசுறாரு தெரியுமா. ஆனா முகத்துக்கு முதக்க நீ செய்யற தப்பு அப்படின்னு சொன்னா, அந்த அளவு மோசமான அழுப்பா, எப்ப பார்த்தாலும் மூஞ்சி மூஞ்சி திட்டி விட்டுருவாரு, இப்படிதான் நினைப்பாங்க. ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னா, எந்த விஷயமாக இருந்தாலும் முகத்துக்கு முகத்து பேசிடுவாங்க, மனசுல உள்ளது ஓப்பனா பேசிடுவாங்க. முன்னாடி ஒண்ணு வச்சு பின்னாடி ஒண்ணு பேசக்கூடிய முனாஃபிக் தனத்தை ரசூலுல்லாஹ் கத்துக் கொடுக்கவும் இல்லை, அது ஒரு மூமினுக்கு அழகும் அல்ல, அது ஒரு மூமினுக்கு அழகும் அல்ல. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய சகோதரனிடத்தில் ஒரு குறை கண்டால் அந்த குறையை அவனுக்கு நேரே சொல்வது இபாதத்து, அவனுக்கு பின்னாடி சொல்றது பாவம்.
குறைய நேரில் சொல்றது இபாதத்து. நம்மகிட்ட ஒரு சகோதரன் தப்பு பார்க்குறோம், தம்பை கூப்பிட்டு பாய் இது உங்களுடைய தப்பு திருத்திக்க அப்படின்னு சொல்றது இபாதத்து. ஏன்? அவர் திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நன்மையை ஏவி தீமை தடுக்கிறதுல வந்துடும். ஒரு நேரில் பார்த்து இது உன்னோட தப்பு திருந்திக்க அப்படின்னு சொல்லி நன்மையை ஏவி தீமை தடுக்கிறதுல வந்துடும். நேரில் நல்லா இழிச்சு பேசுது, பின்னாடி போய் அவரை பற்றி புறம் பேசுறது, இது பெரிய பாவத்தில் வந்துடும். இதுதான் இஸ்லாமிய உபதேசம். அதனால சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, சாத் இப்னு உபாதா நேர ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப சாத் இப்னு உபாதா எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு இல்லை, எனக்கு ஐயா எனக்கு உங்களை பத்தி தெரியாதா, இந்த அன்சாரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லல. சாதே நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நானும் அன்சாரில ஒருத்தன் தானே, நானும் எனக்கு அப்படிப்பட்ட வருத்தம் இருக்குதான் செய்யுது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அபு சுஃபியான் வர்றாரு, அவர் 100 ஒட்டகம் தள்ளி கொடுக்குறீங்க, அவர் மகனுக்கு கேட்கிறாரு அவருக்கு 100 ஒட்டகம், சின்ன மகனுக்கு கேட்கிறாரு 100 ஒட்டகம், 200 ஊக்கியா வெள்ளியை கொடுக்குறீங்க, இக்ரிமா அபுஜலுடைய மகன் இக்ரிமா கல்வி கொடுக்குறீங்க, சஃப்வானுக்கு கல்வி கொடுக்குறீங்க, ஃபுதைல் இப்னு வரக்கா கல்வி கொடுக்குறீங்க, எல்லாம் நேத்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க, எல்லாம் நேத்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க. நாங்க காலகாலமா உங்களோட இருந்து அடி வாங்கி உத வாங்கி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எங்களுக்கு யாரும் சொல்ல நீங்க தரலையே அப்படிங்கிற இந்த ஏக்கம் வர்றது இயல்பு தானங்க, இது இயல்பு தானே சஹாபாக்களுக்கு வந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைச்சாங்கடா, இவங்க எல்லாம் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, இவங்க எல்லாம் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, இவங்களுக்கு கொஞ்சம் நிறைய கொடுத்தோம்டா இவங்க பின்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொருத்தரும் தராதரம் பிரிச்சு வச்சிருக்கான். அதனால தான் சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஈமானுக்கு அபூ சுஃபியானுடைய ஈமான் ஈடாகாது, ஈடாகாது. அபூபக்கருடைய ஈமான் எங்கே, அபூ சுஃபியானுடைய ஈமான் எங்கே? அதே மாதிரி அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா ஈமானுக்கு முன்னால் ஹிந்தாவுடைய ஈமான் ஈடாகாது. அதே மாதிரி சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா ஈமானுக்கு முன்னால ஃபுதைல் இப்னு வரக்காவுடைய ஈமான் ஈடாகாது. ஏன்? அவங்க எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட இடத்துல ஈமான் கொண்டாங்க, இவங்க எந்த சூழ்நிலை ஈமான் கொண்டாங்க சொல்ல விளங்குதுங்களா? இவங்கலாம் ஒரு நிர்பந்தத்தில் இஸ்லாம் வளர்ந்த பிறகு இதுக்கப்புறம் வேற வழி இல்லை, நம்ம இஸ்லாத்தை ஏத்தாகணும், அந்த மாதிரி இடத்துல ஈமான் கொண்டவங்க. ஆனா அவங்க அப்படி அல்ல, அடி வாங்கி உத வாங்கி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு திட்டு வாங்கி ஏச்சு வாங்கி அந்த மாதிரி ஈமான் கொண்டவங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தகுதி கேட்டவர் கூலி வழங்குவான். இது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விரும்புனாங்கடா, என்னுடைய சஹாபாக்கள் என் கூட இருந்து பழகிட்டாங்க, என்னோட தர்பியத் ஆயிட்டாங்க, தர்பியத் ஆகி இப்ப இவங்கள்ட்ட இவங்க அந்த பணத்துக்கோ காசுக்கோ சொத்துக்கோ ஆசைப்படுற ஆளு கிடையாது, இவங்களாம் ஈமானோட தக்கோடு இருக்கிறவங்க. இப்ப ஆனா இந்த குறைஷிகள்லாம் இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, இன்னும் இவங்க தர்பியத் ஆகல. அதனால இந்த நேரத்தில் நம்ம இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம்னா இவங்க கொஞ்சம் சந்தோஷமாயி நம்ம இஸ்லாத்தின் கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு வரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, இந்த குறைஷிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. ஆனா அன்சாரிகள் மனிதர்கள் அடிப்படையில் அவங்க உள்ளத்துல என்ன வந்துச்சு, ஒரு வருத்தம் வந்துச்சு. யார சொல்லா நீங்க இப்படி பண்ணது முறையா அப்படின்னு வருத்தம் வந்துச்சு. உடனே சாத் இப்னு உபாதா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சாதே இது அன்சாரிகளுக்கு மட்டும் உள்ள வருத்தமா உங்களுக்குமா? யார சொல்ல நானும் அன்சாரிகள் உள்ள ஆள் தானே, எனக்கு அந்த வருத்தம் இருக்கு தான் செய்யும். ஓகே அன்சாரிகளை பூரா வர சொல்லுங்க, நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேச வேண்டியது அப்படின்னாங்க. உடனே அன்சாரிகளை எல்லாம் வந்துட்டாங்க, ஜெயரானா பள்ளிவாசல்ல எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, என்ன அன்சாரிகளே என் மேலே வருத்தமாக இருக்க மாதிரி தெரியுது, ஏதாவது சொல்ல விரும்புங்க அப்படின்னாங்க. அன்சாரி சொன்ன, யார சொல்லலாம், எங்களுக்கு உங்கள் மேலே என்ன வருத்தங்கிறது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாமல தெரியும், நீங்களே சொல்லுங்க யார சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் வழிகட்ட மக்களாக இருந்தீர்கள், அல்லாஹ் என்ன வச்சு உங்களுக்கு நேர்வழி கொடுக்கலையா? காஃபிர்களா இருந்தீங்க, அல்லாஹ் என்ன வச்சு உங்களுக்கு ஈமான கொடுக்கலையா? நரகத்தின் வாசல் என்று கொண்டிருந்தீர்கள், அல்லாஹ் என்ன வச்சு உங்களுக்கு சொர்க்கத்தை காட்டலையா? ஆமா யார சொல்லலாம், நீங்க சொல்லலாம் வாஸ்தவம் தான். ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, சரி இப்ப நீங்க தான் பதில் சொல்லுங்க, அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. அன்சாரி யார சொல்ல என்ன பதில் சொல்றது, நான் பதில் சொல்லித்தரேன், எனக்கு எப்படி பதில் சொல்லணும் சொல்லி. யார சொல்லலாம், நீங்கள் ஆபத்தான நிலையில் வந்தீர்கள், நாங்கள் அடைக்கலம் கொடுத்தோம், நீங்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டீர்கள், அந்த நேரத்தில் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம், நீங்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்தீர்கள், நாங்கள் உயிருக்கு நாங்கள் எல்லாமே செக்யூரிட்டி கொடுத்தோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்சாரிகளுக்கு ஒண்ணு புரியல, யார சொல்ல என்ன சொல்றாங்களா இல்ல நம்ம குத்தி காட்ட சொல்றாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொல்லுங்க உங்களுக்கு உரிமை சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்போ அன்சாரி சொல்லி, யார சொல்ல இதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்களே சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, இந்த வார்த்தையை சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதுறாங்க. அழுதுட்டு சொல்றாங்க, என்ன அன்சாரிகளே, மக்கள் எல்லாம் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு செல்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை அழைத்து கொண்டு உங்கள் வீட்டுக்கு செல்கிறீர்கள், இது போதாத உங்களுக்கு? அவங்களும் ஆட்டையும் மாட்டையும் அழைச்சிட்டு போன வீட்டுக்கு, ஆனா நீங்க அல்லாஹ் ரசூலை அழைச்சிட்டு போறீங்க, இது உங்களுக்கு போதாதா? உலக மக்கள் எல்லாம் ஒரு திசையில் சென்று அன்சாரிகள் மட்டும் மற்றொரு திசையில் சென்றால் அன்சாரி செல்லும் திசையில் தான் நான் வந்திருப்பேன்.
இனி நீங்க எனக்கு செஞ்ச உபகாரத்தையோ எனக்கு செஞ்ச உதவிகளையோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் பட்ட கஷ்டத்தையோ நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன், ஒருபோதும் உங்களுக்கு நன்றி மறக்க மாட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிபூர்ணமா கூலி கொடுப்பான். அதனால தான் இனி என்னுடைய வாழ்வு சாவு எல்லாம் உங்களோட தான், இது போதாதான் உங்களுக்குன்ற ஒண்ணு சஹாபாக்கள் அன்சாரிகளும் ஓண்ட கதறி அழுதுறாங்க. நம்ம எவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க, எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, இது தெரியாம நம்ம அற்பமான இந்த ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் ஆசைப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அன்சாரிகள் ரொம்ப அழுதுறாங்க. அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்டாங்க, யார சொல்லலாம், நாங்க வருத்தப்பட்ட தப்பு தான் அப்படி